ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். நம்ம ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ போர்ட்ஸ்ஃபிகரில் இருக்கிற எல்லா லேப்ஸுமே வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டில் த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த லேப்ஸ் எல்லா லேபுமே வந்து வாக் த்ரூ பண்ண போகிறோம். அப்ரெண்டைஸ் அண்ட் ப்ராக்டிஷனர் லெவல் லேப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ we are going to start from SQL injection. ஸோ போர்ட்ஸ்ஃபிகர் வெப் அகாடமி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பர்ப் சூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து த்ரூ அவுட் த கோர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். த்ரூ அவுட் எல்லா லேப்ஸுக்குமே வந்து இதுதான் பர்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாக்ஸி ப்ராக்ஸி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன் பர்ப்புக்கு டிராஃபிக் போகிற மாதிரி. ஸோ இந்த லேப்ஸ் ஆல்ரெடி எல்லாமே ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் we are going to walk through all the labs. இந்த லேப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இஃப் யூ வாண்ட் டு பர்சியூ வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் பிஎஸ்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. பர்ப் சூட் சர்டிஃபைட் ப்ராக்டிஷனர் சொல்லிட்டு அது ஒரு 4 hours எக்ஸாம். 2 வெப் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு வெப் அப்ளிகேஷனில் வந்து 3 டாஸ்க் இருக்கும், இன்னொரு வெப் அப்ளிகேஷனில் 3 டாஸ்க் இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த லாங் பேக் ஆல்மோஸ்ட் 2 years பேக் வந்து அந்த எக்ஸாம் வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். Unfortunately, I was not able to pass the exam. So maybe in the series vadiya vandu I may get more knowledge or more understanding about the exam and vulnerabilities, and again try for that BSCP exam. So first vandu இது எல்லாமே டாக்கரில் ஸ்பான் ஆகிடும். ஸோ we don't have to connect to any VPN and all. Yeah, we are going to start the lab. ஸோ இந்த லேபில் வந்து பேசிக்காக வந்து ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது. திஸ் கண்டெய்ன்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி. அவங்க எங்கே இருக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. ப்ராடக்ட் கேட்டகரி ஃபில்டர் அப்படி அந்த பேராமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேக் எண்டில் இந்த மாதிரி ஒரு query போகுது அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றனால கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் எஸ்கியூஎலோட சின்டாக்ஸ், எஸ்கியூஎலோட queries எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ எஸ்கியூஎலோட ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாலே வந்து யூ வில் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் நீங்கள் எவ்வளோ எஸ்கியூஎலோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா பேசிக்காக வந்து ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமில் கிஃப்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபில்டர் பண்ணுறாங்க. அண்ட் அப்படின்றது ரிலீஸ்ட் வந்து நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் கிளாஸ் வந்து கிஃப்ட்ஸும் இருக்கணும், ரிலீஸ்டும் 1ன்னு இருந்தால் தான் அது ஃபில்டர் பண்ணி நமக்கு பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே லேப் வந்து ஸ்பான் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக வந்து இதான் லேப். நம்ம பர்ப் ஷீட்டில் போயிட்டு நம்ம HTTP ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். நம்ம டார்கெட்டில் போயிட்டு நம்மளோட லேப் வந்து ஆட் டு ஸ்கோப் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு அதோட டிராஃபிக் மட்டும் தெரியும். இங்கே மேலே வந்து இது ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு ஷோ ஒன்லி இன்ஸ்கோப் ஐட்டம்ஸ்னு பார்த்தா நம்ம என்ன டார்கெட் வந்து அட்டாக் பண்ணுறோமோ அதோட ஸ்கோப் மட்டும்தான் தெரியும். ப்ராக்ஸி HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து அகெயின் இங்கேயும் வந்து இன்ஸ்கோப் ஐட்டம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு அப்ளை அண்ட் கோஸ் பண்ணால் இந்த லேபில் வர டிராஃபிக் மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஒரு டிராஃபிக்கும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எங்கேயாச்சும் பேராமீட்டர் பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். வியூ டீட்டெயில்ஸ், நமக்கு கமெண்ட் செக்ஷன் எதுவுமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளால் அட்டாக் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு ஃபில்டரிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தா ப்ராடக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். Ctrl R அப்படின்னு கொடுத்தா நம்ம ரிப்பீட்டருக்கு போகும். ஸோ 200 ஸ்டேட்டஸ் தான் வருது. நம்ம ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்வேலிட் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இது இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஆல் கொடுக்கலாம், ஆக்சசரிஸ், க்ளோத்திங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா மேலே கேட்டகரியில் வந்து நமக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது URLலையே. ஸோ நம்ம பர்ப் ஷூட்டில் போயிட்டு
கேட்டகரி பேராமீட்டரை வந்து நம்ம ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் ஃபர்தராக. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் கொடுக்குறேன். எனக்கு சிங்கிள் கோட் கொடுக்குறப்ப எனக்கு இன்டர்னல் சர்வர் எரர். நம்ம இதை ரெண்டர் பண்ணி கூட பார்க்க முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம திரும்ப இங்கே வந்துட்டு இதிலே மேலே யூஆர்எல்ல வந்து நம்ம சிங்கிள் கோட் கொடுப்போம். இன்டர்னல் சர்வர் எரர் வருது. இன்னொரு சிங்கிள் கோட் கொடுக்குறேன், ஒர்க் ஆகுது. ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம ஃபில்டர் பண்ணுற வேல்யூஸ் போகுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் கோட் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சிங்கிள் கோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அகெயின் நம்ம ரெண்டாவது சிங்கிள் கோட் போடுறப்போ வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் சிங்கிள் கோட்ஸ் இருக்கிறனால எரர் த்ரோ பண்ணாது. காட் இட்? ஸோ ஓகே, இதுக்கப்புறமா இது எப்படி ஃபர்தராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போது R1 is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு query கொடுக்க முடியும். ஸோ R1 is equal to 1 அப்படின்ற கண்டிஷன் வந்து எப்போவுமே வந்து ட்ரூ. லாஸ்ட்டில் வந்து இந்த ஹேஷ் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஹேஷ்டாக் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு கமெண்ட் இருக்குது, ஹைஃபன் ஒரு கமெண்ட்டு, ஒரு ஹைஃபன் ஒரு கமெண்ட். ஸோ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம் எது ஒர்க் ஆகுதுன்னு. அகெயின் இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு தான் வருது. இன்டர்னல் சர்வர் எரர் தான் வருது. நெக்ஸ்ட் கமெண்ட் அவுட். ஓகே, கிரேட். ஸோ பேசிக்காக ஐ திங்க் போன இதில் வந்து ஐ டிடன்ட் ஹாவ் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆறுக்கும் 1க்கும். ஆமாம், இந்த இடத்துல 6க்கும் 1க்கும் நான் ஸ்பேஸ் விடலை. ஓகே, கிரேட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்கும். கிஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா வந்து R1 is equal to 1. ஸோ ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே வந்து நமக்கு queries வந்து டிஸ்பிளே ஆகிடும். இதில் R1 is equal to 1 அப்படின்றது எப்போவுமே வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால எனக்கு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகிடுது. I hope you understood this lab. Thanks for watching this video.